வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். அம்மா எப்படி இருக்கு? கறி நல்லா உருண்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயிட் லாஸ் அப்படியே சொல்லுவோம். இப்ப கொழுப்பு இப்ப போடுறாங்கன்னா அப்படி பாக்குறதுக்கு அழகா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேலம் ஷாப்பிங் வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அம்மா மட்டன் குழம்பு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். இப்போதான் செஞ்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றீங்க? வெங்காயம் பூண்டெல்லாம் ஊசிட்டுக்கிறேன். மட்டன் தான் பிரியாணி வந்து நம்ம திங்கக்கிழமை எல்லாட்டம் போடுவேன். அன்னைக்கு பிரியாணி செஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் குழம்பு வச்சு ஒரு செய்யறோம். அவ்வளவுதான். இட்லியா? இட்லி சொன்னதெல்லாம் கரெக்டா வாங்கி தரையா. கருவேப்பிலை, கொத்தமல்லி, மட்டன் மசாலா, கறி மசாலா, வெங்காயம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரு இன்னைக்கெல்லாம். கறி 2 கிலோ எடுத்துட்டு வந்துக்கிறாரு. முட்டை வாங்கிட்டு வந்துக்கிறாரு. இது ஒண்ணுமா பண்றதுதான் வேலை. அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி தழை இதெல்லாம் அம்மா எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இல்லை பட்டை 2 பீஸ், லவங்கம் 2 பீஸ் போட்டுக்கோங்க. அதான் டேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தாராளமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிக்காங்க, கரெக்டா இருக்கும். குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கிட்டாங்க. கருவேப்பிலை, அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். தக்காளி எத்தனை போடணும்? 2 போடணும். 1 கிலோக்கு 1 தக்காளி, மீடியம் சைஸ் போட்டா போதும்ல. நம்ம சின்ன சைஸா இருக்கிறதுனால 3 தக்காளி எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மட்டனை போட்டுக்கலாம். மட்டன் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏமா கொழுப்பெல்லாம் தனியா எடுத்துக்கிறேன், கரைஞ்சி போயிடும் நம்ம முன்னாடியே போட்டோமா. ஆனா கறி கொஞ்சம் வெந்த வெட்டி போட்டோமா அது அப்படியே இருக்கும் நல்லா. சரி சரி, நான் வந்து அப்படியே போட்டுருவோம் ஒரு நாளைக்கு. அதான் கேட்டேன், நீ தனியா எடுத்து வைக்கிறியான்னு கேட்டேன். ஆமா, ஃபேவரட் சூப்பம். சூப்பம் சாப்பிட்றேன், எனக்கு மட்டன் குழம்பே சாப்பிட்ட மாதிரி இருக்கிறது இல்ல. உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் வந்து நல்லா உருண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். எதனால இப்படி உருண்டு வந்ததுக்கு அப்புறம் மசாலா போடணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டு பார்க்கலாம். தேவையான உப்பு, உப்பு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம். தட்டம் போட்டு கறி அதை மட்டும் உருண்டு வந்துடும். கறி உருண்டு வந்தாதான் நம்ம டேஸ்டா இருக்கும். அதுதான் கறி திங்கும் போது டேஸ்டா இருக்கும். பச்சை வாசம் அடிக்காம நல்லா இருக்கும். கறியோட உருண்டு வரும்போது போட்டு மறுபடியும் சேலவெல்லாம் போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். அப்படிதான் எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியல. அப்புறமேட்டுக்கு தான் அது மாதிரி வச்சா அது வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க.
அப்ப இது உன்னோட ஓன் ரெசிபி இல்லையா, உங்க அம்மா ரெசிபி தானா? ஆமாமா, ஃபர்ஸ்ட் கொதிக்குழம்பு வைக்கும்போது நல்லா இல்லைன்னாங்க. அப்புறமா எங்க அம்மா கிட்ட வந்து உங்க அப்பா சொன்னாரு, பாப்பாத்தி எல்லா குழம்பும் நல்லா வைக்கிறாங்க, கறி குழம்பு மட்டும் நல்லா வைக்கல அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறமேட்டு அவர் இன்னும் வச்சதில்லை நான் சொல்றேன். கறி வணக்கும் போது பச்சையே எல்லாம் அரைச்சி போட்டு அது எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டு வணக்கி கலர் மாற அளவுக்கு, அதுக்கப்புறம் கறி கொட்டி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா கறி உருண்டு வரணும். உருண்டு வந்ததுக்கு அப்புறம் கறி மசாலா உனக்கு தேவையான செலவுத்தூள் எல்லாம் போட்டு அப்புறம் வந்து வணங்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிவிடு நல்லா இருக்கும் குழம்பு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அது மாதிரி வைக்கிறேன். எல்லாருமே கறி குழம்பு சூப்பரா இருக்குங்கிறாங்க. கேப்பா கறி லைட்டா உருண்டு வந்துருச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நல்லா உருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கறி மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிற? அந்த குண்டா வந்து பத்தல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாந்தெல்லாம் ஆட்டி ஊத்தி வச்சோம்னா குழம்பு பத்தாது. சின்ன குண்டாவா இருக்கிறதுனால அம்மா பிரியாணி குண்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுதான் சரியா இருக்கும்ல. ஹாய் காய்ஸ், கடையில சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா வந்து பாவை வச்சுலாம் பண்ணிக்க போறாங்க. அதனால கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு லீவு, அதனால கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். கிளீன் பண்ணிட்டு தான் சாப்பாடு ரெடி ஆனதும் சாப்பிடணும். சீக்கிரமா ரெடி பண்ணுங்கம்மா, பசிக்குது. அம்மா இப்ப என்ன தூள் போடுறீங்க? கறி மசாலா எத்தனை ஸ்பூன்? 1 கிலோவுக்கு 3 ஸ்பூன் போடுவேன். இன்னும் வீட்டுல அரைச்ச மிளகா அப்படி செலவு தூளும் போடணும். வீட்டுல அரைச்ச மல்லித்தூள், வீட்டுல அரைச்ச மிளகா பொடி, நல்லா காரம் கம்மியா போட்டுக்கலாம். மட்டன் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அப்பதான் அந்த மசாலாஸ் எல்லாம் மட்டன்ல நல்லா இறங்கும். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 or 2 டம்ளர்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறம் தான் கடலையும் தேங்காயும் அரைச்சிட்டு வந்து ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ்ல வந்து மசாலாலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அம்மா கொழுப்பு எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து போடுறாங்க. கொழுப்புலாம் உருகி எண்ணெய் மாதிரி குழம்புல வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் அம்மா எப்பவுமே இந்த ஸ்டேஜ்ல தான் போடுவாங்க. நான் வந்து மட்டன் போடும் போதே போட்டுருவேன். ஏன்னா எனக்கு கொழுப்பு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே போட்டுறது ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு டேஸ்டா இருக்கும். எனக்கு கொழுப்பு பிடிக்கும். அதுவும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு கொழுப்பு சாப்பிட மாட்டேன். உப்பு அரைக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல வந்து நம்ம அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். சரி, நல்லா முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மணி 11 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் மட்டன் குழம்பு வச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் நீங்களும் சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைமுக்கு இங்கெல்லாம் வந்து மட்டன் கடையில வந்து ஏகப்பட்ட கூட்டமா. அப்பா 7:30க்கு போயிட்டு 9 மணி ஆயிடுச்சு மட்டன் எடுத்துட்டு வர்றதுக்கு. அப்படியே முட்டை வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முக்கால் பதம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கல்லையும் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கடலை தேங்காய் அம்மா அரைச்சிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 5 மினிட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடும். ஏமா ரெடி ஆயிடுமா? தேங்காய் கல்ல ஊத்தியாச்சு. இப்போ வந்து உப்பு எல்லாம் உடைக்கலன்னு பார்த்துட்டு பத்தலைன்னா ஏதோ போட்டுக்கலாம். கறி மசாலா மிளகாப்பொடி எது உரைக்கலனாலும் இப்போ போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்ச குழம்பு ரெடி ஆயிடும்.
லாஸ்டா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். முட்டை வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சொல்ற இட்லி எல்லாம் சாஃப்டா வரும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி சாப்பிடலாம் போல இருக்கும். மாவு பார்த்தாவே தெரியுது. இட்லி ஒரு 5 minutes ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆயிடும். ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். அதுக்குள்ள ரொம்ப பசிக்குது. மட்டன் வர வறுக்கணும். வறுவல் செய்யணுமா? மட்டன் வரவங்க நான் மண்டி பார்த்தா நீங்க போய் பழம் அழைக்கிட்டு வாங்க சாப்பிடுவீங்க. ரொம்ப பசிக்குது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். வறுத்தாதான் எங்க பெரிய மகன் சாப்பிடுவாங்க. ஒரு கறினா கூட இருக்கு வறுத்துதான் கொடுக்கணும். வறுக்கலாம் கறி சாப்பிட மாட்டாங்க. அதனால வறுத்து கொடுக்கும் பாரு வந்து அதுக்கு முன்னெல்லாம் அப்படிதான் குழம்போட சாப்பிட்டு இருந்தோம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அம்மா கட் பண்ணி வச்சிருக்காங்க. தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மட்டன் குழம்பு செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சோம் இல்லையா, வெங்காயம் போட்டு அந்த பேஸ்டையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மட்டன் வறுவலுக்கு வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டு வணக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு, கறி மசாலா போடுவாங்க அவ்வளவுதான். இட்லி பாக்குறதுக்கு அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வந்துடுச்சா? ஒன்றரை ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டன் வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புது டேஸ்டா இருக்கும். ரொம்ப ட்ரையா இருக்கும். இருக்கிற கறியை இழுத்து போட்டு வணக்கம்னா வறுவல் ரெடி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். உடனே சாப்பிட்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஹாட் பாக்ஸ்ல போடல. நல்லா சாஃப்டா வந்திருக்கு. ஃபைனல் ரிச்சா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு பரிமாறணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். எக்கு ஒழிச்சிட்டு இருக்கீங்களா? வேலை செய்கிறீங்களா தங்கம்? மம்மி சாப்பிட போகிறேன். ஜிசா பாய். அம்மா எப்படி இருக்கு? சரி, நீ வச்சது நல்லா தான் இருக்கும்.